16 பெத்து பெருகி வாழணும். அம்மா, நம்ம வம்சத்தையும் உன் கணவ வம்சத்தையும் பெருக செய்யுமா. ஐயா, எதிரில காராம்பசி நின்றுகிட்டு இருக்கு. நல்ல சகுனம். பொண்ணுமா அப்படி அனுப்புங்க. வாங்க வாங்க. நல்ல சகுனம் பார்த்து எங்க பொண்ணு அனுப்புற இந்த நேரத்துல எதிரில வரியடி மலடி. உனக்கு நேரங்காலம் ஒண்ணும் புரியாதா? கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு, ஒரு புழு பூச்சி கூட உன் வயித்துல பிறக்கல. போங்க போங்க, உள்ள போங்க. நல்ல சகுனம் பார்த்து. நீ ஏன் அழற? அவங்க வேணும்னு உன்னை திட்டல. நம்ம தலையெழுத்துக்கு அவங்க என்ன செய்வாங்க? பிள்ளைங்க இல்லாம இருக்கிறது நம்ம துரதிருஷ்டம். ஆனா அந்த பரமேஸ்வரனை தினமும் நீ பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்கியே, அவனே நமக்கு கருணை காட்டலனா நீ ஏன் அவனுக்கு பூஜை பண்ணணும் சொல்லு? கடவுளே, நீ ஏன் என்னை இவ்வளவு சோதனை பண்ற? சொல்லு சொல்லுப்பா. சுவாமி, உமது பக்தை இவ்வளவு வேண்டிக் கொள்கிறாளே, அவளுக்கு தாங்கள் பிள்ளைவரம் தரக்கூடாதா? முதலில் அவர்கள் தோஷத்திற்கு பரிகாரம் பண்ணி பிறகு அவர்கள் கோரிக்கையை நிறைவேற்றலாம் தேவி. ஓம் நமச்சிவாய. சுவாமி, நாங்கள் காசிக்கு போய்விட்டு கால்நடையாக வந்து கொண்டிருக்கிறோம். இரவு நேரமானதால் இன்று உங்கள் இல்லத்தில் ஓய்வெடுத்துக் கொண்டு பொழுது விடிந்ததும் எழுந்து போகிறோம். அனுமதிக்கிறீர்களா? தாராளமா சுவாமி. ஓம் நமச்சிவாய. காசிக்கு போயிட்டு வந்தவங்க கடவுளுக்கு சமம்னு சொல்லுவாங்க. நீங்களா எங்க வீடு தேடி வந்தது எங்க அதிர்ஷ்டம். தயவு செஞ்சு எங்க உபச்சாரத்தை ஏத்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். எங்கே பிள்ளைகள் யாரும் காணவில்லையே? அந்த பரமேஸ்வரன் எங்களுக்கு இன்னும் அந்த பாக்கியத்தை கொடுக்கல. அந்த பரமேஸ்வரன் கருணை எல்லோர் மேலும் இருக்கிறது. ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ பண்ணிய தப்புக்கு உமக்கு பிள்ளைகள் இல்லை. உனது மாதவிடாயில் உபயோகித்த அழுக்கு துணிகளை வெளியில் சென்றபோது இருட்டில் எரிந்தாய். அந்த சமயத்திலேயே முட்டை உடைந்து வெளியில் வந்த 2 பாம்பு குட்டிகள் அந்த அழுக்கு நாற்றத்தை தாங்க முடியாமல் இறந்து போய்விட்டன. அவற்றின் தாயின் சாபத்தால் உங்களுக்கு பிள்ளைகள் இல்லை. இதுக்கு பரிகாரம் எதுவும் இல்லையா? இருக்கிறது. இங்கே அருகிலேயே மேல்மருவத்தூர் என்ற புண்ணிய கஷேத்திரம் இருக்கிறது. என்ன கண்ணையா, என்னாச்சு? பசு மடியில ஒரு பாம்பு வாய் வச்சு பால் குடிச்சது. அந்த பாம்பை நான் கொன்னுட்டேன். இப்ப என் வீடு பூரா பாம்பு புத்தாயிடுச்சுங்க எஜமா. பயமா இருக்கு எஜமா. வீடு பூரா ஒரே பாம்பு மயமா இருக்கு. வீட்டுல இருக்கிறதுக்கு ரொம்ப பயமா இருக்கு தாத்தா. பாம்பை கொல்றது பிரம்மகத்தி அளவு தோஷம். 16 தோஷங்கள்ல ரொம்ப பெரிய தோஷம் சர்ப தோஷம். ஆகையினால முதல்ல செத்துட்ட இந்த பாம்புக்கு சாஸ்திரோக்தமா ஈமை சடங்கு பண்ணணும். சிவ சிவா, என்னப்பா இந்த அற்புதம்! சாட்சாத் நாகதேவதை இந்த கல்லு மேல பிரதீட்சமாயிருக்கு. இது சாதாரணமான பாம்பல்ல சுவாமி, தெய்வ சர்ப்பமா தான் இருக்கணும். சர்ப்ப ஈமச்சடங்கு பண்ணதுக்கு அப்புறம் இந்த நாகச்சிலையை இங்கேயே பிரதிஷ்டை பண்ணி பூஜை பண்ணுவோம். நீ எனக்கு வேண்டும், உன் உருவம் எனக்கு வேண்டும், உன் பருவம் எனக்கு வேண்டும். காமநாதா, நாகராஜன் மகளையே நீ பலாத்காரம் செய்ய நினைக்கிறாயா? கயவனே, நீ என்றைக்கு தவறு பண்ணினாயோ அன்றைக்கே உன்னை விரட்டி இருக்க வேண்டும். உனது தந்தை தாய் முகத்துக்காக உன் மீது இரக்கம் காட்டி எத்தனை நாள் உன்னை விட்டு வைத்தோம். தெய்வ பக்தி, ராஜபக்தி, குரு பக்தி இவை இல்லாதவர்களுக்கு இந்நாகலோகத்தில் சிறிதும் இடமில்லை. உன்னுள் இருக்கும் நாகசக்தி செயலிழந்து போகட்டும். உன்னை இக்கணத்திலேயே நிரந்தரமாக இந்த நாகலோகத்தை விட்டு வெளியேற்றுகிறோம். என்னை வெளியேற்றுகிறீரா? என் சக்தியை இழக்கச் செய்கிறீரா? சந்தோஷம், சந்தோஷம், சந்தோஷம். நான் என்ன வேணாலும் பரவாயில்லை. அந்த நாகவீரன் பூலோகத்தில் எந்த நிலையில் இருக்கிறான் தெரிந்ததா? அளவில் அடங்கா பெருமையே
அளவில் அடங்கா பெருமையே சொன்னால் சேர்ந்திடும் புனிதமே தோஷங்கள் நீக்கிடும் சரிதமே தோஷங்கள் நீக்கிடும் சரிதமே அளவில் அடங்கா பெருமையே நாகராஜ நாகராஜ போற்றி போற்றியே நாளும் எம்மை காக்க வேண்டும் போற்றி போற்றியே நாகராஜ நாகராஜ போற்றி போற்றியே நாளும் எம்மை காக்க வேண்டும் போற்றி போற்றியே அளவில் அடங்கா பெருமையே சொன்னால் சேர்ந்திடும் புனிதமே தோஷங்கள் நீக்கிடும் சரிதமே தோஷங்கள் நீக்கிடும் சரிதமே அளவில் அடங்கா பெருமையே அளவில் அடங்கா பெருமையே ஐயோ, இங்க ஒரு புத்து வளர்ந்திருக்க, எப்படி இத உடனே எசமா கிட்ட சொல்லணும். எசமா, நாகசர கிட்ட ஒரு புத்து வளர்ந்திருக்கு எசமா. புரோகிதரே, நீங்க சொன்னது உண்மைதான். அது கடவுள் பாம்புங்கிறதுனாலதான் பொழுது விடியறதுக்குள்ள புத்து வளர்ந்திருக்கு. நாம ரொம்ப புண்ணியம் பண்ணவங்க. அம்மா, என்னை அத்தை வீட்டுக்கு அனுப்புங்கள். எதுமா உன் அத்தை வீடு? சாதாரண பாம்பென்று நினைக்காமல் தன் சொந்த பிள்ளை என்று நினைத்து யார் என் நாகவீரனுக்கு ஈமச்சடங்கு செய்து கோயில் கட்டி பூஜை பண்ண வைத்தார்களோ அவர்கள்தான் என் உறவினர்கள். நாகவீரன் சமாதிதான் என் அத்தை வீடு. அதுதான் என் அரண்மனை. பக்தர்கள் கோரிக்கையை நிறைவேற்றிக் கொண்டு அங்கேயே இருக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறேன். அம்மா, தந்தை தாயின் வார்த்தையை பிள்ளைகள் கேட்க வேண்டும். பிள்ளைகள் விருப்பத்தை பெற்றோர்கள் நிறைவேற்றி வைக்க வேண்டும். என்னை ஆசிர்வதியுங்கள். பக்தர்களின் எல்லா தோஷங்களையும் பரிகாரம் பண்ணுவதற்காக இந்த நாகசுந்தரி அங்கே நாகதேவதையாக நிலைத்திருக்கிறாள். நீங்கள் பண்ணிய தப்பை ஒப்புக்கொண்டு அங்கே நாகச்சிலையை பிரதிஷ்டை பண்ணுங்கள். உங்களுக்கு பிள்ளைகள் உண்டாகும். ஆகட்டும் தாங்க, தயவு செஞ்சு தாங்களே முன்னால இருந்து இந்த காரியத்தை நடத்தி கொடுக்கணும். நாகதோஷ பரிகாரத்துக்கு நாக பூஜை செய்கின்றோம். 2 பேரும் நமஸ்காரம் பண்ணீங்க. சீக்கிரமே உங்களுக்கு குழந்தைகள் உண்டாகட்டும். சுவாமி, அவங்க 2 பேரும் எங்க போயிட்டாங்க? எங்க போயிட்டாங்க? என்ன இது விசித்திரம்? அவ சாட்சாத் பார்வதி பரமேஸ்வரனா தான் இருக்கணும். அவளே வந்து இதை பிரதிஷ்டை பண்ண வச்சிருக்கான்னா இது ஒரு புண்ணிய கஷேத்திரம் ஆகுங்கிறதுல சந்தேகமே இல்ல. நீங்க 2 பேரும் மகாபாக்கியசாலிகள். உங்க ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். இந்த திரைப்படத்தை முழுமையாக கண்டு மகிழ உடனே டவுன்லோட் செய்யுங்கள் ராஜ் டிஜிட்டல் டிவி OTT ஆப். வருடத்திற்கு வெறும் 299 ரூபாய் மட்டும்.